Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 8th standard science first midterm test. So இது model question paper 2025ல நடந்த question paper தான். Answer all the questions. SI unit of temperature என்னன்னா Kelvin. Answer temperature ஓட SI unit என்ன Kelvin. The closeness of the measured value to the original value is accuracy. So இதில் ஒரு difference என்னன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா closeness of two or more measured values is called as precision. சரிங்களா? ஸோ ப்ரிசிஷனுக்கும் அக்யூரஸிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அக்யூரஸின்றது க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்ட் வேல்யூ டு தி ஆக்சுவல் வேல்யூ. ப்ரிசிஷன்றது க்ளோஸ்னஸ் ஆஃப் டூ ஆர் மோர் மெஷர்மெண்ட்ஸ் டு ஈச் அதர், அது ப்ரிசிஷன். ஸோ அந்த கொஷினை நீங்கள் நல்லா நோட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு மட்டும் த க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்ட் வேல்யூ டு த ஒரிஜினல் வேல்யூ வந்து அக்யூரஸி, அதுக்கான ஆன்சர். தென் ஃபோர்த் கொஷின், the symbol of mercury is Hg. Third question, Pascal's law is used in hydraulic lift, pressing heavy bundles, brake system, all the above. So all the above. Then the symbol of mercury வந்து Hg, B option right answer. The pigment responsible for browning of apples is melanin, B option. Dash shows both living and non-living characteristics na virus. Penicillin is an antibiotic which is extracted from fungi. அடுத்தது பார்ட் 2, ஆன்சர் எனி 5 questions, 2 mark questions. ஃபஸ்ட்டு வாட் இஸ் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு யூனிட் 1 ஃபிசிக்ஸில் இருக்க பாருங்கள், வாட் இஸ் மெஷர்மெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மெஷர்மெண்ட். அடுத்து செகண்ட், கம்ப்ளீட் த அனாலஜி. நாட் இன் எ த்ரெட், அது என்ன ஃப்ரிக்ஷன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்து பால் பியரிங், ரோலிங் ஃப்ரிக்ஷன். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை லிக்விட் வந்து பயான் ஃபோர்ஸ். மேட்ச் தி ஃபாலோயிங். அயனுக்கு சிவிங் நீடில், அண்ட் தென் காப்பர் ஃபார் மேக்கிங் வயர்ஸ், டங்ஸ்டன் மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் அ பல்ப், போரான் ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். Number 11, mention the various conditions required for a chemical reaction to occur. Page number 112 நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 112 இருக்குது. See, mention the various conditions required for a chemical reaction to occur in the question. அடுத்தது redraw the diagram and label the parts. ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் வரையவும் செய்யணும், அதோட பார்ட்ஸும் மார்க் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லும் போதே அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட் சொல்லியிருப்போம் 182 பேஜில். சி, செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதை டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் வந்து பார்ட்ஸ் எழுதணும். இதுக்கு 2 marks. ஓகேங்களா? அடுத்தது what are pathogens. Page number 190. what are pathogens. ஸோ இந்த கொஷின் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கன்வெர்ட் பை பை 4 into degrees. இது வந்து பேஜ் நம்பர் 5 ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 3, கன்வெர்ட் பை பை 4 into degree. ஸோ பைன்றது ரேடியன், 180 டிகிரி, பை பை 4 போது 180/4 45 டிகிரி. அடுத்து ஆன்சர் எனி 3 questions. இது 4 mark கொஷின். கொஸ்டின் நம்பர் 19 வந்து கம்பல்சரி கொஷின். சரிங்களா? இதில் கம்பல்சரி கொஷின் இருந்ததானா 2 மார்க்கில் 14th கொஷின் கம்பல்சரி கொஷின். எப்போவுமே ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் 15th ஏ, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பேஜ் நம்பர் 10 யூனிட் 1ல் ஃபிசிக்ஸில் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். 7th கொஷின் இருக்கு இல்லையா, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 4 mark கொஷின். அடுத்தது பி பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டிஸ்பிளே. பேஜ் நம்பர் 10ல மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டிஸ்பிளே. 5th கொஷின் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் தான். இது 2 கொஷினும் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ கிவன் ஏரியா இஸ் கால் ப்ரெஷர். இதுக்கு ஆன்சர் ட்ரூ. liquid pressure decreases with the decreases of depth வந்து true. அதிலே பி இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க. why are heavy bags provided with broad straps. பேஜ் நம்பர் 20ல் இருக்குது பாருங்கள் ஆன்சர். why are heavy bags. 7th question, why are heavy bags provided with broaded straps. 7th கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதணும். அடுத்து ரொம்ப நம்பர் 3ல் 17ல் ஏ, fill in the blanksல ஃபஸ்ட்டு photosynthesis is a chemical reaction that takes place in the presence of sunlight and chlorophyll. அடுத்து electrolysis of brine solution gives chlorine and hydrogen gases. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து
வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில். அதில் 8th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட PDF இருக்கும். இந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஈஸியாக கொஷின் பேப்பர். 8th ஸ்டாண்டர்ட் அந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து ஜாயின் இல்லைனா ஃபாலோன்னு இருக்கும் பாருங்கள். ஃபாலோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் டார்னிஷிங், கிவ் அன் எக்ஸாம்பிள். டார்னிஷிங் என்ன, டார்னிஷிங்னா என்ன, கிவ் அன் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 112 இருக்குது. பேஜ் நம்பர் 112. வாட் இஸ் டார்னிஷிங், கிவ் அன் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ கொஸ்டின் நம்பர் 6th. அடுத்தது ரைட் த 4 types of bacteria based on their shape. பேஜ் நம்பர் 190. ஓகேவா? ரைட் த 4 types of bacteria இருக்கு இல்லையா. See, first question ரோமன் நம்பர் 7ல first question. அடுத்த question பார்த்தீங்கன்னா write any 2 characters of cotyledons. பேஜ் நம்பர் 203. 2 characters of cotyledons. See, ரோமன் நம்பர் 5ல third questionக்கான answer. write any 2 characters of cotyledons. Then write the consistent elements and their symbols for the following compounds. பேஜ் நம்பர் 102. கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் 102 அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே. ரைட் த கான்ஸ்டியூயன்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் த symbols for the following compounds. கார்பன் மோனாக்சைடு, வாஷிங் சோடா, அடிஷ்னலாக நமக்கு வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா, இல்லை. அதோடு சேர்த்து பியில் வந்து மென்ஷன் த யூசஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். அதே பேஜில் பேக்கிங் சோடா, குவிக் லைமோடது யூசஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். மென்ஷன் த யூசஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். பேக்கிங் சோடா, அடுத்து நமக்கு கேட்டிருக்கிறது வந்து குவிக் லைம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. பேக்கிங் சோடா, குவிக் லைம், அடிஷ்னலாக ப்ளீச்சிங் பவுடர் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் 4. இது 7 mark questions. Answer all the question. How many base quantities are included in SI system? List out the base quantities with their units. Name the 3 scales of temperature. இது எல்லாமே ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர். சி, இது யூனிட் 2. How many base quantities இருக்கு இல்லையா. How many base quantities ரோமன் நம்பர் 6th ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது பி, அதாவது செகண்ட் கொஷின். லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தேர் யூனிட்ஸ் வந்து இது ரோமன் நம்பர் 8ல் ஃபர்ஸ்ட் கொஷின். நேம் த 3 scales ஆஃப் டெம்பரேச்சர். இது இருக்கு பாருங்கள். நேம் த 3 scales ஆஃப் டெம்பரேச்சர். ஆர் ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன். மென்ஷன் எனி 3 ways ஆஃப் மினிமைசிங் ஃபிரிக்ஷன். பேஜ் நம்பர் 20ல் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா இல்லையா. ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா and mention its application. இது இருக்கு பாருங்க. state Pascal's law and mention its application. அடுத்து mention any 3 ways of minimizing friction. second question ரோமன் நம்பர் 9ல் செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் சேர்த்து கேட்டிருக்காங்க நமக்கு 7 மார்க்கில். ஓகேங்களா. பாஸ்கல்ஸ் லாவும் 3 ways of minimizing friction. define alchemy. tabulate the differences between metals and non-metals. page number 102. 102ல் இருக்குது பாருங்கள். டிஃபைன் ஆல்கெமி. டிஃபைன் ஆல்கமி இருக்கு இல்லையா. ஃபோர்த் கொஷின் ரோமன் நம்பர் 5ல் ஆல்கமியும். அடுத்தது டேபுலேட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். சி, செகண்ட் கொஷின் டேபுலேட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இது வந்து 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பி, டிஃபைன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 112. அதாவது ஃபிசிக்ஸ்லேருந்து 2 இன்டர்னல் சாய்ஸில், கெமிஸ்ட்ரியிலேருந்து 2, அடுத்து பயாலஜிலேருந்து 2. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபைன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இது இருக்குது பார்த்தீங்களா. ரோமன் நம்பர் 5ல் ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃபைன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்து எக்ஸ்பிளைன் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். எக்ஸ்பிளைன் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். 2 questions. அடுத்து பேஜ் நம்பர் 190 பயாலஜியில் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். பேஜ் நம்பர் 190ல் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். பேஜ் நம்பர் 190ல் ரோமன் நம்பர் 8ல் ஃபர்ஸ்ட் கொஷின். ஆர் வாட் இஸ் மீன் பை பைனாமியல் நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது பாருங்கள். வாட் இஸ் மீன் பை பைனாமியல் நாமன்க்ளேச்சர் கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா. செகண்ட் கொஷின் வாட் இஸ் மீன் பை, அந்த கொஷின் 2 மார்க்கில். அடுத்தது சீட்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ஸ் ஆர் நேக்கட் வை. இந்த கொஷின் ஃபோர்த் கொஷின். செகண்ட் கொஷின்
4th question. அடுத்த differences between algae and fungi வந்து ரோமன் நம்பர் 6th 3rd question இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி 2 marks 3 marks 4 marks அந்த மாதிரி சேர்த்து கூட கேட்குறாங்க நமக்கு 7 mark questions. ஓகேங்களா? ஸோ இதோட இமேஜ் வந்து நமக்கோட பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்டடி பிளான் வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதை கவர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஓவரால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.